நீங்கள் தூங்க போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஃபோன் வருது. உங்கள் நண்பர் ஹஸ்கியான வாய்ஸில் ஒரு 1000 ரூபா உடனே அனுப்பு, நாளை காலையில் உன்னை நேரில் பார்க்கும்போது திரும்ப தந்துடுறேன்னு சொல்கிறாரு. நீங்களும் நம்பி அனுப்பி வைக்கிறீங்க. மறுநாள் காலையில் அந்த நண்பர் உங்களை பார்க்க வரல, அடுத்த 6 மாதத்துக்கு வரல, நீங்கள் ஃபோன் பண்ணாலும் எடுக்கலை. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? உங்கள் நண்பர் உங்களை ஏமாற்றிட்டா இருந்தானே, உங்களை முட்டாளாக்கிட்டா இருந்தானே. அதே மாதிரி நீங்கள் கூட்டம் இருக்கிற ஒரு இடத்துக்கு, மதுரையில் நடக்கக்கூடிய அழகர் கோயில் திருவிழா மாதிரி ஒரு இடத்துக்கு போகிறீங்க. அந்த கூட்டத்தில் உங்கள்கிட்டருந்து உங்கள் பர்ஸையோ உங்களோட செல்ஃபோனை யாரோ திருடிட்டாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? நீங்கள் எவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்கீங்கன்னு தானே. இல்லை உங்கள்கிட்டயே ஏமாற்றிட்டாங்களே, எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய உங்கள்கிட்டயே ஒரு பொருளை திருடிட்டாங்கன்னு நினைப்பீங்க தானே. இதை கேட்டுட்ருக்க நீங்கள் யாராலையும் ஏமாற்றப்பட முடியாத ஒரு நபர் நினைக்கிறீங்களா? உங்களை யாருமே ஏமாற்ற முடியாது அப்படின்ட்டு தன்னம்பிக்கையோடு இருக்கீங்களா? அப்படின்னா உங்களுக்காக தான் அந்த பாட்காஸ்ட். தொடர்ந்து கேளுங்க. நண்பர்களுக்கு வணக்கம். இந்த பாட்காஸ்ட்டில் நாம் பார்க்க போகிற புக்கோட பேர் த பீப்புள் வர்சஸ் டெக். புக் எழுதுனவர் பேர் ஜேமி பார்ட்லெட். இவர் ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். இந்த புத்தகத்தில் அவர் இன்டர்நெட் எப்படி இன்றைய உலகத்தை மாற்றி அமைச்சிருக்கு, அது மட்டும் இல்லாமல் இன்டர்நெட் எப்படி இன்றைக்கி ஜனநாயகத்துக்கே ஆபத்தாக மாறியிருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. அது என்னென்னு சொல்லி பார்க்கலாம். தொடர்ந்து கேளுங்க. இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்கார நிறுவனங்களான ஆல்ஃபபெட், அதாவது கூகுள், மெட்டா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற நிறுவனங்களோட முதன்மை நிறுவனம், மற்றும் அமேசான், அப்புறம் ட்விட்டர் இப்போ எலான் மஸ்க் வாங்கி அதை எக்ஸ்ன்னு பேர் மாற்றிருக்காரு. இந்த நிறுவனங்கள், இந்த தனிப்பட்ட 4 நிறுவனங்கள், இல்லை இதை போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்கள், இப்போ இன்றைக்கி ChatGPT போன்ற நிறுவனங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த தனி அரசாங்கத்தை விடவும், அதாவது அமெரிக்காவோ சைனாவோ ரஷ்யாவையோ விட உலகத்தில் உள்ள இந்த மக்கள் தொகை, பெரும்பாலான நாட்டில் உள்ள மக்களை பற்றின அந்தரங்கமான தகவல்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. அவங்களோட புகைப்படங்கள் இருக்குது. அவங்க எந்த சேனலை பார்க்குறாங்க, என்ன கூகுள் என்ன தேடுறாங்க, ஃபேஸ்புக்கில் என்ன லைக் போடுறாங்க, இன்ஸ்டாகிராமில் எதை ஷேர் பண்ணுறாங்க, யாருக்கு ஹார்ட்டின்னு விட்றாங்க, யூடியூப், அவங்களோட யூடியூப் ஹிஸ்ட்ரி என்ன, அமேசானில் ஷாப்பிங் ஹிஸ்ட்ரி என்ன, இது எல்லா தகவல்களையும் இவங்க வச்சுருக்காங்க. இந்த தகவல்கள் எந்த அரசாங்கத்திட்டையும் கிடையாது. இந்த தகவல்களை வச்சுக்கிட்டு, அதாவது உங்களோட சோஷியல் மீடியா ப்ரெசன்ஸ், உங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸ், உங்களோட இன்டர்நெட் யூசேஜை வச்சுக்கிட்டு அவங்க உங்களுக்கு ஆட்ஸ் விளம்பரங்களை காட்டுறாங்க, உங்களோட முடிவுகளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. இந்த தகவல்களை வச்சுக்கிட்டு நீங்கள் யாருக்கு எலெக்ஷனில் ஓட்டு போடுவீங்க அப்படின்ற வரை கூட உங்களை பற்றி அவங்களால கணிக்க முடியும். இல்லை உங்களுக்கு இன்னாரோட விளம்பரத்தை திரும்ப திரும்ப காமிச்சா நீங்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவீங்க அப்படின்ற வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு தனி அரசாங்கத்தை விடவும் மிக அதிகமான தகவல்களை வச்சுருக்கக்கூடிய இந்த நிறுவனங்களால் உலகத்துக்கு இன்றைக்கி என்ன ஆபத்து அப்படின்னு சொல்லி தான் இந்த புத்தகத்தில் அவர் விரிவாக பேசியிருக்காரு. இந்த ஹைடெக் தொழில்நுட்ப நிறுவனங்கள் எல்லாமே கடந்த 25 ஆண்டுக்குள்ளே உருவானது தான். போன நூற்றாண்டை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் உள்ள பெரிய நிறுவனங்கள், பணக்கார நிறுவனங்கள் அப்படின்றது இந்தியா உதாரணமாக எடுத்துக்கிட்டால் நீங்கள் டாட்டாவே எடுத்துக்கலாம். இரும்பிலிருந்து உப்பு வரைக்கும் எல்லா வியாபாரமும் பண்ணுறாங்க, அதாவது மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இரும்பு ஆலை வச்சுருக்காங்க, கார்கள் தயாரிக்கிறாங்க, சாஃப்ட்வேர் தொழிலில் இருக்காங்க, பல தொழில்கள். இன்றைக்கி ஏர் இந்தியா நிறுவனத்தை வாங்கி அவங்க தான் நடத்துகிறாங்க. ஒரு தடவை ரத்தன் டாட்டாட்ட கேட்டப்போ, உங்களுக்கும் அம்பானிக்கு என்ன தேசம்னு சொல்லி கேட்டப்போ ரத்தன் டாட்டா சொல்லியிருக்காரு, நாங்கள் தொழிலதிபர்கள், அவங்க வியாபாரிகள், நாங்கள் புதிய தொழில்களை உருவாக்குறோம், புதிய பொருட்களை செய்கிறோம், அதைத்தான் சந்தைக்கு கொண்டு வர்றோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானியோட அப்பா திருபாய் அம்பானி இருந்தப்பயே இந்த உரையாடல்கள்லாம் நடந்திருக்கு. இதே போல் நீங்கள் அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அங்கே ஃபோர்ட், ஜென்ரல் மோட்டார்ஸ் போன்ற மிகப்பெரிய நிறுவனங்கள், கார்களை தயாரித்த நிறுவனங்கள் இருக்குது. IBM, HP, மைக்ரோசாஃப்ட் போன்ற மென்பொருள் மற்றும் கம்ப்யூட்டர் உபகரணங்கள் வந்த பிறகு அதை ஒட்டி உருவான நிறுவனங்கள். இன்றைக்கி அதில் ஆப்பிள் இன்னமும் பெரிய நிறுவனமாக நீடிக்குது. இந்த 25 வருஷத்துக்குள்ளே உருவான இந்த ஆல்ஃபபெட், ஃபேங் ஸ்டாக்ஸ்னு சொல்கிறாங்க. நீங்கள் நாஸ்டாக்கில் ஃபேங் ஸ்டாக்ஸ், அதாவது ஃபேஸ்புக், ஆல்ஃபபெட், ஆப்பிள், அமேசான், நெட்ஃப்ளிக்ஸ், கூகுள் போன்ற இந்த நிறுவனங்களோட பங்கு மட்டுமே அமெரிக்காவில் உள்ள ஒட்டுமொத்த பங்கு சந்தையில் இவங்களோட கேபிட்டலைசேஷனே மிகப்பெரிய அளவில் இருக்குது. இதில் இந்த நிறுவனங்கள் எதையுமே தயாரிக்கலை, எக்ஸப்ட் நீங்கள் ஆப்பிள் தவிர்த்து. நெட்ஃப்ளிக்ஸ் அவங்க தொடர்ந்து காட்சி ஊடகத்துக்கான விஷயங்களை தயாரித்து வெளியிடுறாங்க. நீங்கள் ஃபேஸ்புக் எடுத்துக்கிட்டாலோ, இல்லை கூகுள் எடுத்துக்கிட்டாலோ, இல்லை ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், அமேசான், இவங்க எதையும் தயாரிக்கலை. அமேசான் உங்களுக்கு பொருட்களை வாங்கி விற்கக்கூடிய நிறுவனம் தான். அவர்கள் வழியாக நீங்கள் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறாங்க. இவர்கள் ஒரிஜினலாக எதையும் கண்டுபிடிக்கவில்லை, எதையும் இன்னோவேட் செய்யவில்லை. எந்த வகையிலையும் மக்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான எந்த ஒரு கண்டுபிடிப்பையோ மருந்தையோ எதையுமே அவங்க பண்ணலை. வெறும் தகவல்களை சேகரித்து அதை வெளியில் விற்று தான் இவங்க மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க. உங்களுக்கு விளம்பரங்களை காட்டுவதற்கு அவங்க வாங்கக்கூடிய தொகை, உங்களுடைய தகவல்களை
இன்னொருத்தருக்கு கொடுப்பதற்கு அவர்கள் வாங்கக்கூடிய தொகை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இந்த ப்ராடக்ட் இஸ் ஃப்ரீ, யூ ஆர் த ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி. நீங்கள் எந்த ஒரு இதை இன்ஸ்டால் பண்ணும்போதும், சோஷியல் மீடியா ஆப்பை இன்ஸ்டால் பண்ணும்போதும் அந்த ஆப்பில் வந்து நீங்கள் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுக்கு நம்ம அக்ரின்னு கொடுக்குறோம். அதில் எல்லாமே அடங்கியிருக்கு. நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணால் கூட அந்த குக்கி ப்ரிஃபரன்சஸ் கேட்குது இல்லையா? அப்போ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நம்மளோட ஒரு பொழுதுபோக்குக்காக நம்ம பண்ணக்கூடிய விஷயம் இன்னொருத்தர் கையில் வந்து அது எப்படி தகவலாக மாறி அது அவர்களுடைய பணமாக எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி இந்த புக்கில் ஒரு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. இதில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய மிகப்பெரிய உதாரணம் என்ன அப்படின்னா, இந்த புத்தகம் வந்து ட்ரம்ப் முதன்முறையாக ஜனாதிபதி ஆன பிறகு எழுதப்பட்ட புத்தகம். அவர் 2வது முறையாக ஜனாதிபதி ஆவார்னு அதில் கணிக்கப்படலை. ஆனால் அவர் முதல் முறையாக ஜனாதிபதி ஆனதே எப்படி அப்படின்றத வந்து இதில் டீட்டெயிலாக பேசியிருக்காங்க. ட்ரம்ப் வந்து போட்டியிடுவதாக முடிவு செய்யப்பட்ட போது ஹிலாரி கிளின்டனுக்கு அவர் போட்டியே இல்லைன்ற மாதிரி தான் நீங்கள் நிலவரம் இருந்திருக்கு. ஏன்னா ஹிலாரி கிளின்டனோட கணவர் ஏற்கனவே 2 முறை அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர். ஹிலாரி கிளின்டன் உலகறியப்பட்டவர். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இவர் எப்படி போட்டியாக முடியுன்ற மாதிரி தான் இருந்திருக்காங்க. பட் இந்த இன்டர்நெட் வழியாக அவர்கள் சென்று சேர்ந்த இடம் தான் அவங்கள ஜெயிக்க வச்சதுன்னு சொல்கிறாங்க. தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு அதுக்கு $1 மில்லியன் பணத்தை அலாட் பண்ணி அவங்க ஆட்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. குறிப்பிட்ட ஒவ்வொருத்தரோட ஃபேஸ்புக்கோட தகவல்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஆடு காமிச்சா அவங்க ட்ரம்ப்புக்கு ஓட்டு போடுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு ஆடையே வந்து 100 விதமாக டிசைன் பண்ணுறாங்க. இப்போ பர்சனலைஸ்ட் ஆட்ஸ்னு சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆடுகள் அனுப்புகிறாங்க. அப்படித்தான் வந்து டெமோக்ராட்டிக் பார்ட்டி எந்த இடத்துலலாம் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ளதோ அந்த இடத்துலலாம் வந்து ரிப்பப்ளிக் பார்ட்டி ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு அன்றைக்கி வந்து அவங்க எலெக்ஷன்ஸை வந்து அன்றைக்கி மாற்றி அமைச்சிருக்காங்க இந்த தகவல்கள் வழியாகவே. அப்போ இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் வந்து இப்போ ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் வந்து இப்படி இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷனுக்கு ஆளாகும்போது, ஒரு மக்களை நோக்கி இவ்வளவு தகவல்கள் வரும்போது அவங்க எப்படி தகவல்களை சரிபார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புறாரு. நீங்கள் இந்தியாவிலேயே வந்து இவங்க இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு தான் வாட்ஸ்அப்புக்கு வந்து நீங்கள் அன்லிமிட்டடாக ஃபார்வர்டு பண்ணலான்னு இருந்த ஆப்ஷனே அவங்க வந்து அட் அ டைமில் 5 பேருக்கு தான் அனுப்ப முடியுன்ற மாதிரி மாற்றி அமைக்கிறாங்க. அந்தளவுக்கு வதந்திகளை வந்து வேகமாக பரப்பக்கூடிய தொழில்நுட்பம் அது. அப்போ இப்படி தொழில்நுட்பங்கள் வந்த பிறகு மக்களுக்கு எதையும் கவனிப்பதற்கான நேரம் இல்லை. மக்கள் வந்து செய்தித்தாளில் ஒரு செய்தியாக வந்து அதை படித்து விவாதித்து பாராளுமன்றத்தில் விவாதம் நடந்து சட்டமன்றத்தில் விவாதம் நடந்து சட்டமாக கொண்டு வரப்பட்டு அப்படி இல்லாமல் இமிடியேட்டாக ஆன்லைனில் எல்லாம் நடந்துகிட்டே போகும்போது மக்களுக்கு வந்து இந்த கவனிக்கக்கூடிய திறன் குறைகிறதுன்னு சொல்கிறார். பர்டிகுலர்லி சோஷியல் மீடியா வழியாகவே அவங்க எல்லாத்தையும் அணுகும்போது மக்கள் ஜனநாயகத்தின் மீதே நம்பிக்கை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த தொழில்நுட்பங்கள் ஜனநாயகத்தை வலுப்படுத்துவதற்கு பதிலாக ஒரு சில பேரோட கைகளுக்குள்ளே போய் மாட்டிக்கிடுச்சுன்னு சொல்கிறார். இன்றைக்கி இருக்கக்கூடிய எந்த அரசாங்கத்தை விடவும் இந்த 4 நபர்கள் பெரியவங்களாக இருக்காங்க. அதாவது அமேசான், ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற இந்த தொழில்நுட்ப நிறுவனங்களை, கூகுள் போன்ற தொழில்நுட்ப நிறுவனங்களை நடத்தக்கூடிய தனி முதலாளிகள் வந்து பவர்ஃபுல்லான ஆட்களாக இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து அரசாங்கத்தை அவங்க விருப்பம் போல் வளைக்க முடியக்கூடிய இடத்துல இருக்காங்க. அவங்க சொல்கிறத அமெரிக்க அரசாங்கம் கேட்கும், அவங்க சொல்கிறத உலக அரசாங்கம் கேட்கும். இல்லை அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி இவங்க வேலை பார்த்து கொடுத்துட்டு அந்த அரசாங்கத்துக்கிட்டேருந்து பெனிஃபிட்ஸ் அனுபவிக்கிறாங்கன்னு சொல்கிறார். முக்கியமாக இவங்க எப்படி வரிகளே கெட்டாமல் இருக்காங்கன்னு சொல்கிறார். இவங்க எந்த கண்டுபிடிப்பும் செய்யாமல் பெருசாக எந்த ஒரு மக்கள் நலனுக்கான எந்த ஒரு தொழில் முதலீடும் செய்யாமல் அவங்க தொழில்களை பெருக்குவதற்கான முதலீடுகளை தான் செய்கிறாங்களே தவிர்த்து அவங்க வேறு எந்த முதலீடும் செய்கிறதில்ல. ஆனால் அவங்க ஈட்டக்கூடிய பணத்துக்கு வருமான வரி கிட்டாமல் விளைவிக்கிறாங்க. உலகத்தில் உள்ள எல்லா பெரிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவோ யூரோப்போ கனடாவோ இங்கே இந்த மாதிரி நாடுகளில் வந்து அங்கே இருக்கக்கூடிய நடுத்தர மக்கள் தான் வந்து மிகப்பெரிய அளவில் வரி கட்டுறாங்க. அமெரிக்காவில் சில மாநிலங்களில் வந்து கிட்டத்தட்ட அவங்க சம்பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு டாலர்லேயும் பாதி 50 சென்ட், $100னா $50 அவங்க வந்து வருமான வரியாக கொடுக்குறாங்க. அப்படி மிகப்பெரிய வருமான வரியை வாங்கி தான் அந்த நாடு நடக்குது. யூரோப்பில் உள்ள நாடுகள் நடக்குது. ஃப்ரான்ஸோ ஜெர்மனியோ இல்லை கனடாவோ இப்படி மிகப்பெரிய வரி வாங்கி தான் அந்த அரசாங்கம் நடத்தப்படுது. அப்படி இவங்க இந்த தொழில்நுட்ப நிறுவனங்கள் இப்படி ஆளும் அரசாங்கங்களை அவர்களுக்கு சாதகமாக வளைக்கும்போது இதனால் வலுவிழக்கிறது நடுத்தர மக்கள் தான் சொல்கிறார் இவர். நடுத்தர மக்களோட எண்ணிக்கை தொடர்ந்து குறைஞ்சிட்டே வரும்போது அவங்களுக்கு ஜனநாயகத்தில் ஆர்வம் போகும்போது அவங்களுக்கு ஜனநாயகத்தில் ஆர்வம் இல்லை, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே நடக்கலை, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி முடிவுகளை எந்த அரசாங்கமும் எடுக்கலை. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வரிகள் வந்து நீங்கள் உச்சபட்ச பணக்காரங்கிட்ட வரிகளே வாங்க மாட்டீங்க அப்படின்னா இந்த வரிங்கிற செக்டாருக்குள்ளே வராத பொருளாதார நிலைமையில் கீழே உள்ள மக்கள் இருப்பாங்க, அவங்ககிட்டே நீ வாங்க முடியாது.
இப்போ நீங்கள் நடுத்தர மக்கள்கிட்டே தான் நீங்கள் ஸ்குவீஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க, கசக்கி பிழிஞ்சு வரியை வாங்கிட்டே இருப்பீங்கன்னா அது எத்தனை நாளைக்கு அது சஸ்டைனபிள்னு கேட்குறாங்க. இன்றைக்கி இந்தியா உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, சம்பளம் வாங்கக்கூடிய நடுத்தர மக்கள் ஆண்டுக்கு 12 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கக்கூடியவங்க வந்து வருமான வரி கட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. என்ன எதிர்பார்ப்புனா அதை வந்து மக்கள் வந்து பொருட்களுக்கு செலவழிப்பாங்க அப்படின்ற மாதிரி. அடுத்ததாக ஜிஎஸ்டி வந்து குறைச்சிட்டு அதற்கு அரசாங்கமே பெரிய அளவில் விளம்பரம் பண்ணுது. ஒரு பைக் வாங்கினா 8000 ரூபா உங்களுக்கு மிச்சம், டிவி வாங்கினா 2500 மிச்சம் அப்படின்ட்டு. இப்போ 8 வருடமாக ஜிஎஸ்டி அமலில் இருந்திருக்கு. அத்தனை வருடங்கள் மக்கள் வாங்கிய பைக்குக்கும் ஜிஎஸ்டிக்கும் அவங்ககிட்டருந்து வாங்கப்பட்ட 8000 2500 என்னாச்சுன்னு சொல்லி யாரும் கேட்பதாக தெரியலை. அப்போ இவங்க அப்போவும் பொருளாதார நிலைமை வந்து சரியில்லை அப்படிங்கும் போதும் இங்கே இருக்கக்கூடிய உச்சபட்ச பணக்காரர்கள்கிட்ட வந்து அரசாங்கம் வந்து வரி கேட்பதில்லை. அவங்க பெரும்பாலும் அவங்கள வந்து ஒரு ஃப்ரீ ஹேண்டு கொடுத்து தான் வந்து நீங்கள் இஷ்டம் போல் இருங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு இங்கே உழைத்து வருமான வரி கட்டி அதன் பிறகு மேலும் வாங்கக்கூடிய பொருட்களுக்கு வரி கட்டக்கூடிய மக்களை தான் இன்னும் கசக்கி பிழிகிறதுலே தான் அரசாங்கம் குறியாக இருக்குது. அப்போ இப்படி இந்த நிலைமை எப்படி நீடிக்கும்? இது மேற்குலகில் யூரோப்போ அமெரிக்காலையோ கனடாலையோ இது எப்படி நீடிக்கும்? அது இல்லாமல் மக்கள் வந்து இது சம்மந்தமான விழிப்புணர்ச்சி அடையணும்னு சொல்கிறார். இந்த இன்டர்நெட் சோஷியல் மீடியா வழியாக மக்கள் வந்து தொடர்ந்து வந்து இந்த அல்காரிதம், நீங்கள் ஒரு தடவை யூடியூபுக்குள்ளேயோ சோஷியல் மீடியாவான இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லேயோ போயிட்டீங்க அப்படின்னா அதன் பிறகு உங்களோட இதை தீர்மானிக்கிறது வந்து அந்த அல்காரிதம் தான் சொல்கிறார். இப்போ நீங்கள் செய்தித்தாள் எடுத்து படிக்கிறீங்க, நீங்கள் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்தில் இருக்கீங்கன்னா அந்த மாவட்டத்தில் வரக்கூடிய அந்த செய்தித்தாள் எல்லாருக்கும் ஒரே போல தான் இருக்கும். நீங்கள் திருக்குறள் புக் எடுத்து படிக்கிறீங்க, உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் திருக்குறள் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதுக்குரிய விளக்கங்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும், சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அது ஒவ்வொரு விதமாக இருக்கும். அந்த அல்காரிதம் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். நீங்கள் கூட ஒரு செகண்ட் ஒரு வீடியோவை பார்த்துட்டிங்கன்னா அதே போன்ற வீடியோக்கள் தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். நீங்கள் கூட ஒரு செகண்ட் ஏதோ ஒரு போஸ்ட்டை படிக்கிறீங்கன்னா அதே போன்ற விஷயங்களாக தான் உங்களுக்கு திரும்ப ரெக்கமெண்ட் பண்ணும். இது நீங்கள் லைப்ரரிக்குள்ளே போகிற மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் லைப்ரரிக்குள்ளே போனீங்கன்னா அங்கே அத்தனை விதமான துறைகளுக்கான புத்தகங்கள் தனித்தனியாக இருக்கும். நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி வரலாம், உங்களுக்கு வேணுங்கிறத எடுத்து படிக்கலாம். இப்போ உங்களுக்கு பல துறை பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். செய்தித்தாள் படிக்கும்போது அப்படித்தான் மாநிலம், தேசியம், சர்வதேசம், விளையாட்டு செய்திகள், தொழில், இப்படி எல்லாத்தையும் நீங்கள் படிக்க முடியும். ஆனால் நீங்கள் சோஷியல் மீடியா இல்லை யூடியூப்பை பொறுத்த வரைக்கும், இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமான நியூஸை படிக்கிறீங்க அப்படின்னா அது தொடர்ந்து உங்களுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமானதை மட்டுமே தான் காட்டும். அப்போ இந்த அல்காரிதம் அண்ட் எக்கோ சேம்பர் வந்து மனித சிந்தனையை எப்படி மாற்றி அமைச்சிருக்கு இந்த புதிய நூற்றாண்டில், இதனால் ஜனநாயகத்துக்கு வரக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்றதெல்லாம் பேசிட்டு இதுக்கான தீர்வுகளையும் அவருக்கு சில விஷயங்களை சொல்கிறாரு. ஆனால் இந்த இதை படிக்கும்போது நமக்கு வந்து இந்தியாவில் இது ஆல்ரெடி இது நடந்து தான் இருக்குது. ஏன்னா அமெரிக்காவில் நடக்கக்கூடிய எல்லாமே இங்கேயும் நடக்குதுன்னு தான் சொல்லுவாங்க. நாமளும் அந்த சோஷியல் மீடியா ட்ரிவன் ஒரு உலகத்தில் தான் இருக்கோம். அதுதான் இன்றைக்கி பல விஷயங்களை தீர்மானிக்குது. ஸோ இது பற்றின மேலதிகமான அவேர்னஸ் வருவதற்கு உங்களுக்கு இன்டர்நெட், அல்காரிதம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், எக்கோ சேம்பர் போன்ற விஷயங்களை பற்றி, நானே எக்கோ சேம்பர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஃபாசிசத்தின் 14 முகங்கள்னு சொல்லி ஒரு வீடியோ இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம். மிகச்சிறந்த புத்தகம், வாய்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டதுக்கு நன்றி. வணக்கம்.